திரு இதயத்துல்லா, திரு கேசி பழனிசாமி உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர், அவர் பேசுகின்ற போது இதில் நாங்கள் அரசியல் செய்வதற்காக வரவில்லை அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்திய பிறகு என்ன நோக்கத்திற்காக இந்த ஆய்வு? காங்கிரஸ் கட்சியிலிருந்து வடநாட்டிலிருந்து எந்த எம்பிக்களை வச்சு நாங்கள் ஆய்வு பண்ணல. என்டிஏ சார்பாக அவர் எங்கள் பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால், பழனிசாமி அல்ல, கேசி வேணுகோபால் தான். கேசி வேணுகோபால் அவர் ஒரு காங்கிரஸுடைய ஒரு தலைவராக வந்து பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, திரு எடப்பாடியார் கேட்குறார், ஒரு நபர் ஆணையம் போடலாமா? இவர் தான் ஒரு நபர் ஆணையம் முதல்ல போட்டவர். எப்போ? தூத்துக்குடி இன்சிடென்ட்டுக்கு. இல்லை, அவர் போடலாமான்னு கேட்கல. ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடந்து கொண்டு இருக்கின்ற போது அரசு துறை செயலர்கள் இது போன்று இருக்கும்போது அது வேறு மாறுதலுக்கு உட்படக்கூடிய வாய்ப்பு சொல்றீங்க. அதுக்கு முன்னால உள்ளது சொல்றேன். அவருக்கு அன்னைக்கே எல்லாரும் பதில் சொன்னாங்க. ஊடகத்தில் 2 நாளைக்கு முன்னே பதில் சொல்லிட்டாங்க. அவர் அறியல், அவர் தானே போட்டதை திரு எடப்பாடி பழனிசாமி அறியல. 2வது, அரசு அதிகாரிகள் விளக்கம் சொல்லலாமா? உங்களுக்கு தெரியுமா, மறைந்த பீலா ராஜேஷ் என்ன செஞ்சாங்க? கொரோனா காலத்துல டெய்லி வந்து எடப்பாடி பழனிசாமியா வந்து பேசினாரு. யார் வந்து பேசினா? ஒரு நிமிஷம், சொல்லி முடிச்சுட்டேன். விசாரணை சொல்லி முடிச்சுட்டேன். நீங்க அரசாங்கம் பதில் ஏன் சொல்லுதுன்னு கேட்டீங்க இல்லையா? அதுக்கு பதில் நான் கேட்கறது அதே மாதிரி. உங்களுக்கு சுகாதாரத்துறை செயலாளராக அதுக்கு முன்னே இருந்தவர், உள்துறை செயலராக இருந்தவர், அவர் ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க, ஜெயலலிதா அம்மா இத்தனை இட்லி சாப்பிட்டாங்க, இத்தனை கோடிக்கு இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொன்னது யாரு? அதிகாரிகள் தான். உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்ப அரசு மீது குற்றம் சாட்டும் போது அரசு அதிகாரிகள் பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? இப்ப மின் வாரியத்து குற்றம் சொன்னீங்க. மின் வாரியம் இல்லை, மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை ஆதாரத்தோட சொல்ல வேண்டியது கடமை. யாருடைய கடமை? அரசுடைய கடமை. காவல்துறை நாங்க இத்தனை 20 பேருக்கு ஒருவரை நாங்க நியமிச்சிருக்கோம். நீங்க 10,000 தான் சொன்னீங்க, நாங்க 20,000 ரூபாய் கணக்கு, 20,000 நபர்களுக்கு கணக்கு பண்ணி நாங்க இத்தனை பேரை நியமிச்சிருக்கோம் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அந்த துறை அதிகாரிக்கு இருக்கு. அப்ப காவல்துறையுடைய பொறுப்பு இருக்கக்கூடிய அதிகாரி சொல்லித்தான் ஆகணும். சரிதானா? அதே முதல் நாளே சொல்லிட்டாங்களே சார். முதல் நாளே வந்து கரூரினுடைய அந்த மின்சாரத்துறையினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பொறியாளர் அவர்கள் அந்த பேசும்போது கரண்ட் கட் ஆகல செய்யல அப்படிங்கறத அது விளக்கம் கொடுத்துட்டாங்களே. மீண்டும் ஒரு விளக்கத்தை அரசு துறையிலிருந்து அப்படி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அவர் மின்வாரி அதிகாரி அரசு துறை இருக்காரா இல்லையா? அவர் அரசு துறை தானே. இப்ப ஒட்டுமொத்தமா முழு விவரத்தையும் சொல்லும் பொழுது மருத்துவத்துறையிலிருந்து சொன்னாங்களா இல்லையா? இத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க, இந்தந்த மாவட்டத்திலிருந்து மருத்துவர்கள் வந்தாங்க அப்படிங்கறத எடுத்து சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? மீண்டும் மீண்டும் ஜவஹர்லால் என்ன கேட்டாரு? அரசாங்கம் சொல்லலாமா? அரசாங்கம் தான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு இல்ல, ஏற்கனவே நடந்ததுக்கு அரசாங்கம் தான் சொல்லி. ஏன் அமைச்சர்களோ அல்லது வந்து மக்கள் பிரதிநிதிகளோ பதில் சொல்லல? அதான் நான் சொல்ல வரேன். முதல் நாள் அமைச்சர்கள் சொல்ல முடியாது. அன்னைக்கு அவர்களை பாதுகாக்க வேண்டிய வேலை இருக்குது, மருத்துவ சேவை செய்ய வேண்டி இருக்குது. அன்னைக்கு ஒன்றும் செய்யலை, யாருமே அரசியல் பண்ணல. இதுதான் நீங்க நல்லா கேள்வி கேட்டீங்க. அதாவது ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள் சொல்லியிருந்தா அரசியல் பண்ண மாதிரி ஆயிரும். அன்றைக்கு அவர்கள் கடமையிலே கண்ணாக இருந்தார்கள். இன்றைக்கு நீங்க குற்றம் சுமத்துனீங்க யாரு மேல? திரு செந்தில் பாலாஜி மேல. இப்ப நீங்களே இன்னைக்கு காலையில் உள்ள பதில சொன்னீங்க. அவரு டைம் டு டைம் என்ன நடந்துச்சுங்கிற தெளிவா சொல்றாரு. யாரு? திரு செந்தில் பாலாஜி. அது மட்டும் இல்ல, இந்த பாட்டு பாடின விஷயத்தையும் சொன்னாரு. கரெக்டா 7000 வழக்குகள் யார் காலத்துல இருக்குது? அதிமுக காலத்துல 10 ரூபாய் அதிகமா வாங்கின வழக்கு இருக்குங்கிறத அவர் தெளிவா சொன்னாரு. அப்ப செந்தில் பாலாஜி வந்து சொன்னது மட்டுமல்ல, இன்னைக்கு இத்தனை வழக்கு இருக்கு அதையும் சொல்றாரு. அதே 10 ரூபாய் தான் சார். அவர் இல்லாதப்போ மக்கள் கேட்கிறவங்க விவரம் முடியாது. அன்னைக்கு அதிமுக காலத்துல நடக்குதுன்னு நான் சொல்றேன். இப்ப இவர் அமைச்சர் இவர் வாங்கினார் நீங்க சொல்றீங்க இல்லையா? அன்னைக்கே வாங்கிட்டாங்க, அன்னைக்கு வழக்கு இருக்கு, இன்னைக்கு வழக்கு இருக்குன்னு அவர் தெளிவா சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கங்க. இல்ல நீங்க 10 ரூபாய் வாங்கின கதை நீங்க ஏதோ முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்துல அந்த சம்பவம் நடைபெற்றதா சொல்றீங்க. இன்னைக்கு வழக்கு இப்ப உள்ளது அது அப்பக்கே வந்து முதல் பேச்சு என் பேச்சை கொஞ்சம் கேட்டுட்டு அவர் பதில் சொல்லணும். அவர் நேரத்தை பேசணும். நான் சொல்றது தெளிவா சொல்றேன். இன்னைக்கு விளக்கமா எத்தனை வழக்கு இருக்குன்னு சொன்னார். இதை பொய் சொல்ல முடியுமா? ஒரு மனிதர், சாதாரண மனிதனே பொய் சொல்ல முடியாது. அப்படி பொய் சொன்னதுனாலதான் சிலர் மேல இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காங்க. என்ன வழக்கு போட்டிருக்காங்க? நாளைக்கு புரட்சி ஏற்படும், நேபாள மாதிரி ஆகும் சொன்னதுக்கு தான் இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா அது இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய விஷயம். அதனால வழக்கு போடுறாங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி,
எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நடந்ததை தான் இந்த ஆட்சி செய்யுது, புதுசா ஒன்றும் செய்யல. அதனால எடப்பாடி அவர்களுக்கு பதில் சொல்ற அவசியம் இல்லை. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த நடந்த சம்பவம்லாம் மக்களுக்கு நல்லா தெரியும். 4 நாள் கழித்து சம்பந்தப்பட்ட நடிகர் விஜய் என்ன சொல்றாரு, அதுக்கு பதில் சொல்றாரு. 4 நாளா ஒரு வார்த்தை கூட பேசல. 3 நாள் 3 நாள் நான் சொல்றேங்க. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, சனிக்கிழமை தான் இன்சிடென்ட். அதான் சார், சனிக்கிழமை ஆக்சிடென்ட் சனிக்கிழமை தானே போய் 8 மணி போய் பார்த்துருக்கணும் ஆஸ்பத்திரியில. ஓகே, அந்த அன்னைக்கு சேர்த்து பார்த்துருக்கணும். ஓகே, அன்னைக்கு சொல்றேன். அது எப்படி 3 நாள் ஆகும்? விவரம் இல்லாதவங்க 3 நாள் சொல்லலாம், நான் 3 சொல்ல முடியாது. சனிக்கிழமை 8 மணி, அது அன்னைக்கு சனிக்கிழமை தானே, அதுல மாற்றுக்கிறது இல்லையே. 12 மணி வந்தா தானே அது ஞாயிறா வரும். சரி, அடுத்து சொல்றேன். அப்ப சனி 4 நாள் கழிச்சு, அதாவது என்ன சொல்றாரு, என்ன சொல்லி இருக்கணும், தவறு நடந்து போச்சு அல்லது நான் தவறு செய்யல, அரசாங்கம் 2ல ஒண்ணு சொல்லி இருக்கணும். முதல்வர் பழி வாங்குறாரு சொன்னா, முதல்வர் பழி வாங்குறது அளவுக்கு நீங்க என்ன பழி செஞ்சீங்க? ஒரு பழி வாங்குறதுனா ரியாக்ஷன், அதுக்கு பேரு ஆக்ஷன். நீங்க என்ன பண்ணீங்க? அந்த ஆக்ஷனுக்கு நீங்க என்ன மன்னிப்பு கேட்டீங்களா? இதுவரை 4 நாளா நடந்த சம்பவத்துக்கு என்னுடைய ஆட்கள் தவறு செய்து விட்டார்கள், உணவு வழங்கல, தண்ணீர் வழங்கல, அந்த இடத்த இது பண்ணல. ஆனா முதல் வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? அந்த இடத்துல நான் நேரடியா கேட்டேன், இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்த காவல்துறைக்கு நான் பாராட்டு சொல்கிறேன் சொன்னவர். நீங்க காவல்துறை பத்தி ஒருத்தர் நாக்கு போட்டு பேச முடியுமா? கூடாது. ஏன்னா அவரே சாட்சி, சத்தியத்துக்கு சாட்சியா யார் இருக்கா? விஜய் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நான் தான் காவல்துறைக்கு பொறுப்பு. ஆனா அந்த காவல்துறை சொன்னதை ஒழுங்கா கேட்டிருந்தா, அதுக்கு பின்னாடி அந்த அவருடைய பேச்சுல இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு. என்னன்னா, காவல்துறை சரியா வேலை செய்யறாங்களா, அவருடைய கையில் கட்டப்பட்டிருக்கா, அப்படி போல தோணுதுங்கிறது கேள்வியும் வைக்கிறாரு. அதுதான் பதில் அவரே சொல்லிட்டாரு. அது முதல்ல சொன்னது, அங்கிருந்து வரும்போது கூட்டிட்டு வந்துட்டாங்க என்னைய சேஃபா, அதுக்காக நன்றி. இங்க இருக்கக்கூடிய சூழல் சரியா இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கிறார். சார் அவரே பதிலே சொல்லிட்டாரு சார் தெளிவா. காவல்துறை சிறப்பா என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னு சொல்றாரு. அந்த காவல்துறை சொன்ன 50 மீட்டருக்கு முன்னால அங்க கூட்டம் இருக்கு, உங்க கூட்டத்தோட பின்னால 7000 பேர் வர்றாங்க, இந்த 2 சேர்ந்தா பிரச்சனை வரும் ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னா கேட்கல. 2வது, அந்த 50 மீட்டருக்கு லைட் ஆஃப் பண்ணி நீங்க இருட்டில் வர்றீங்க, அங்க மக்கள் பார்த்திருந்தா பின்னால ஓடியாந்துருப்பாங்களா? ஒரு சாதாரண மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆக ஒட்டுமொத்த மக்களுக்கு இதுல விஜய் அவர்கள் தான் தவறு செய்தார் சொல்லும் போது எடப்பாடியார் கண்ணில் ஏன் வரல? நீங்க சொன்னீங்களா அரசியல், அதுதான் அரசியல். நாளைக்கு இவருடைய ஆதரவு நமக்கு கிடைக்குமான அவர் ஒரு பக்கம், இந்த பக்கம் பாஜக இன்னொரு பக்கம். நீங்க சொல்றது எப்படியாவது நிர்மலா சீதாராமன் ஹிடன் அஜெண்டாவோட ஹிடன் அஜெண்டா இருக்க மாதிரி நீங்க பேசுறீங்க. ஹிடன் அஜெண்டா இருக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. ஊத்துக்குனூர் எதுவுமே ஹிடன் அஜெண்டா தான். அதாவது ஹிடன் அஜெண்டா இல்லாம ஒண்ணும் கிடையாது சார். அரசியல் ஒரு விஷயத்தை சொல்லி இவங்களே ஒரு தீர்ப்பை எழுதி, இந்த தீர்ப்பின்படி விஜய் தான் குற்றவாளின்னு நிர்ணயம் செஞ்சு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க எங்கள் பொதுச் செயலாளர். அததான் சொல்றாங்க. ஒருதலை பட்சமாக ஒரு கருத்தை பதிவு எப்படி நியாயம் கிடைக்கும்? நீதிபதி அருணா ஜெகதீஸ்வரன் அதிமுகவா திமுகவா? அப்ப அதிமுக ஆட்சியில் அவர் நியமிக்கும் போது அவங்க அப்ப அதிமுகவா? அப்ப திமுக ஆட்சி திமுகவா? இது மக்களுக்கு தெரியாதா? ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் மீது தப்பு இருக்கு, சரியா இருக்கிறாரு, அவர் தவறே செய்யலங்கிறதெல்லாம் காரணம் இல்ல. ஆனா அன்னைக்கே பேசிட்டாரு. இங்க கேளுங்க, ஆனா தவறு செய்தவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தும் ஆனால் முழுக்க நீங்கள் பழியை முழுக்க அவர் தான் செய்தார் சொல்லி தீர்ப்பை எழுதி வச்சு அவர் தண்டிக்கிறதுல குறியா இருந்துட்டு 49 பேர் இறந்ததற்கு எந்த விதமான உங்களுக்கு மனசாட்சியை கொடுக்காம இன்றைக்கு நீங்க காவல்துறை ஒரு சிறப்பா செயல்பட்டது, நாங்கெல்லாம் சிறப்பா செயல்பட்டது அரசாங்கத்தினுடைய முதல்வர் பொறுப்பா அந்த மக்களை பார்க்க ஓடியாடுறாரு. நீங்க தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்ல 13 பேரை கொன்னுட்டு நான் ரெண்டுமே நான் தவறுன்னு தான் சொல்ல, அதையும் நான் தவறுன்னு தான் சொன்னேன், இதை தவறுன்னு தான் சொல்றேன். அது அக்யூஸ் பண்றதுக்கான எந்த முகாந்திரம் திரு ராமன் இதுல பிஜேபி ஒரு மறைமுகமாக விஜயை வளைத்து போடக்கூடிய வேலையில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டுக்கு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஹேமமாலினி எம்பி தலைமையிலாக இருக்கக்கூடிய ஒரு 8 பேர் கொண்ட குழு பேசுகின்ற போது ரொம்ப குறுகலான இடத்தில் இந்த விஜய்க்கு இந்த இடத்தை கொடுத்து விட்டது, அவர் பெரிய ஸ்டாரு, கொடுத்தது தப்பு, இது
எதேச்சையாக நடந்தது போல் தெரியவில்லை என்று அவர்கள் பேசுவது வந்து விஜயை காப்பாற்றக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கிறது. அவர் போய் தஞ்சம் போகிறார் விஜய், இப்படி பரவலாக பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனே உன்னை முறைவில்னு ஒரு கற்பனை வடிவம் கொடுத்து நீங்களே சூர்யா வெட்டி கொண்டான் சார்பாகவும் அண்ணன் இதயத்துல்லா சார்பாகவும் நீங்களே கொஸ்டின் எழுப்புற மாதிரில இந்த தலைப்பை நான் கேட்கறதுக்குன்னா உள்ள இருக்கக்கூடிய தலைவர் அவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத நான் கேட்கல. அது ஓகே தான் சார். நீங்களே ஒரு பலாப்பழத்துக்கு உள்ள முக்கை இருக்குமா, சோளம் இருக்குமா, எனக்கு இதுல என்ன ஆதாயம் இனிப்பு இருக்குமா, தண்டு இருக்குமா, உத்தண்டு இருக்குமா, எனக்கு இதுல என்ன ஆதாயம் இருக்கு? அவர் வந்து என்ன ஆதாயம் இருக்கு? பொதுவாக இருக்கக்கூடிய கேள்வி மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, மனதில் இருப்பதை நீங்க ஸ்கேன் பிடிச்சு காட்டுறீங்க, அவ்வளவுதான். இருப்பதை நீங்க இன்னைக்கு கரூர் செந்தில் பாலாஜி, 10 ரூபா பாட்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் இவ்வளவு விஷயம் அவங்க சொல்றாரு. என்ன விளக்கம் கொடுத்துருக்கா பாருங்க. என்னை 10 ரூபா பாட்டில் என்று சொல்லுகின்றார். கடந்த அவருடைய ஆட்சியில இந்த கலால் பிரிவில் வந்து மதுபான கடையில் என்னென்ன டீல்ஸ் சொல்லி அப்படின்னு நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை 10 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி அழைக்கலாமா என்று அவர் சொல்றாரு. அது கேள்வி கேட்டிருக்கிறார். 10 ரூபாய் பாலாஜி பதறது ஏன் எடப்பாடி பழனிசாமி கேட்கும் போது திருப்பி அவர் இல்ல சார், அதுக்கு தான் இது பதில் சொல்றாரு சார். இன்னைக்கு சார் இதயத்துல்லா அவர்களும் சூர்யா வெட்டி கொண்டார்களும் எப்படியாவது 2020 அங்க வரணும். அதுக்காக காங்கிரஸ் என்ன வேணும் திட்டுங்க, என்ன வேணும் பேசுங்க, காமராஜரை பேசுங்க, யாரும் பேசுங்க சார், எக்ஸ்ட்ரா 2 சீட்டு போட்டு கொடுங்கன்னு அண்ணன் சத்தியமூர்த்தி போல இதயத்துல்லா போன்றவர்களும் இன்னும் அங்க நிக்கிறாங்க. இவர்களுக்கு காப்பாற்ற வேண்டும், திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுக்க வேண்டும். திமுக ஆட்சியை பொறுத்தவரையிலும் சார் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நெல்லையில் நடந்த மாநாட்டில் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? 125 இடங்கள்ல நிப்போம் நாங்க சொன்னோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு இடங்கள் இருக்கு, இடங்கள்ல வந்து நாங்க போட்டிடுவோம் சொல்லுங்க. அந்த நேரத்தில் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் தாவேக்காவில் சென்று விடுவோம் என்று காங்கிரஸ் மனசுல ஒரு மனசுல கற்பனையா இருந்தது. இப்போ அது உங்களுக்கு பாத்தீங்களா? அதாவது அண்ணன் தொடர்ந்து இப்படிதான் சொல்றேன். உண்மையை வந்து எப்பவுமே அவர் கசக்கும். காரணம் என்ன? இதே வேணை தூங்கும்போது பாட முடியாது. ஆனா அண்ணன் இதயத்துல்லா வந்து காங்கிரஸ்ல இருந்து எப்படியாவது ஏதாவது டேமேஜ் பண்ணும், பிஜேபி டேமேஜ் பண்ண வேண்டும். அதே மாதிரி சூர்யா வெட்டி கொண்டு எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு மணிப்பூரை பார்த்தீர்களா, ஆலந்தே பாருங்கள், போலந்தே பாருங்கள், பின்லாந்தே பாருங்கள், அங்கெல்லாம் வீழ்ந்தது கம்யூனிசம். இந்தியாவில் ஒரிஜினல் கம்யூனிஸ்ட்காரங்க பேசுற மாதிரி இந்த காங்கிரஸ்காரர்களும் திமுக காரர்களும் பிஜேபி உங்களுக்கு நிறைய ரொம்ப சுருக்கமா. அது 2 விஷயம் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. 7 இடங்களை எழுதி கேட்டது புஷி ஆனந்த் தலைமையிலான அந்த குழு. 25ஆம் தேதி திரு எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல பேசுறாரு. அதை பார்த்துட்டு 26ஆம் தேதி எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும்னு கேட்டதும் அதே தாவாக்கினர் கொடுக்கப்பட்டது. அதனால் இடம் பிரச்சனை இல்லை. ஆம்புலன்ஸ் வந்தது 7 ஆம்புலன்ஸ் வந்து அவங்க கட்சி கொடி போட்டு அவங்களே கூட வந்தது. எங்கேருந்து? நாமக்கல்லேருந்து வந்துச்சு, லோக்கல்ல இருந்தது எல்லாமே 108. எந்த திமுக ஆம்புலன்ஸோ காங்கிரஸ் ஆம்புலன்ஸோ இங்கே போகலை. வந்தது பூரா அவர்கள் கூட்டிகிட்டு வந்த ஆம்புலன்ஸு. அதற்கு மேலே வரும்போது தான் பிறகு வெளியிலேருந்து எந்தெந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு, தனியார் துறை ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இவையெல்லாம் ஆதாரங்கள். நம்ம பேசும்போது ஆதாரமாக பேசணும். இப்போ திருமதி ஹேமா மாலினி அவர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க யாருங்கிறது நமக்கு தெரியணும். உங்களுக்கு மதுராவில் அவங்க எம்பியா இருக்கும் பொழுது இந்து பெண்களில் வந்து விதவை பெண்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு சரணாலயம். அந்த சரணாலயத்தில் உள்ள பெண்கள் அசிங்கமாகவும் கேவலமாக பேசிய அந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இதை பேசுறாரு. ஏன் கும்பமேளாவை பற்றி பேசல, ஏன் மணிப்பூரை பற்றி பேசல? ஃபேக் ஃபைண்டிங் சொன்னால் உண்மை ஆராயும் குழு எல்லா இடத்துக்கும் போடணும். பல இந்த பாஜக ஆட்சியில் பல இடங்களில் மாட்டுக்காக படுகொலை செய்யப்பட்டது. குஜராத்துக்கு ஏன் உண்மை அறியும் குழு போல இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆக பாஜகவுக்கு இந்த உண்மை ஆராயும் குழு அனுப்பிச்சது நிச்சயமாக தவறு. அது மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். இல்ல இதுல வந்து அவருக்கு இப்ப திரு இதயத்துல்லா கேட்டாரு, ஏன் வந்து மணிப்பூருக்கோ மற்ற பகுதிகளுக்கோ வந்து அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் கூட்டு அனுப்பல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அதாவது ஒரு விஷயம் சார், எதுல போனோம்? பிரதமர் மணிப்பூர்ல போகலன்னு சொல்லுங்க. போனீங்களா இல்லையா? மணிப்பூர் போனாரா இல்லையா? திருப்பி வர 7500 முதலில் போனார் அப்படின்னு சொன்னாங்க. அமைச்சர்கள் வந்து அமித்ஷா வந்து முதல்ல போனது திரு அமித்ஷா தான் சொல்லி அவர் சொன்னாங்க. ஓகே விசாரணை முடியட்டும், பதில் வரட்டும், அறிக்கையாக பண்ணும். பங்கேற்ற 4 பேருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.